முடிந்தது என்ற வார்த்தை வேலைக்கே கற்று தாமே மோடி வருஷம் உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்த தாழ்த்து புதிய கர்த்தரோட பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிமை கூட என்னால முடிந்தது வார்த்தை தியானிக்கு கர்த்தர் கிருபை தந்ததுக்கா கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகுக. ஆறாவது வார்த்தைகள் முடிந்தது. முடிந்தது என்று பார்த்தால் வெற்றியின் வாழ்க்கை. இது நமக்கு கர்த்தர் வெற்றியின் நாளாக நம்ம கொண்டாடுகிற நாளாக இருப்பதால கர்த்தர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகுங்க. கர்த்தர் நாம செய்த பாவங்கள், நாம செய்த அக்கிரமங்கள், நாம செய்த கீழ்ப்படியாதவர்கள், நாம் வழி விலகி போனாலும் நாம் உடையான சேற்றில் இருந்த நம்ம கர்த்தரினால அன்பு கூர்ந்து இரத்தத்தால சிந்தி நம்மளோட எல்லா பாவங்களும் முடித்து அவர் முடிந்தது என்று சொன்னார். முடிந்த உடனே ஒரு வெற்றியான வாழ்க்கை, அது சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, புகழ்ச்சி கர்த்தர் இருந்தால் ஒருவருக்கும் தருவு இருக்கா. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகுது. அந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, நீங்கள் இடங்களும் நான் உன்னோட இருக்கிறேன். ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு உபத்திரம் உண்டு, கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் கடந்து போகதான் நம்ம வந்திருக்கோம். ஆனாலும் ஆண்டவரே முடிந்தது என்று வெற்றியான வாழ்க்கை நமக்கு தந்திருந்தாலும் நாம இந்த உலகத்துல வாழும் போது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் பாடுகளும் வராத நாளே இருக்க முடியாது. முடிந்தது என்று அவர் சொல்லியிருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த பாடுகள் நடுவதான் நம்ம கடந்து போகும்போது எப்ப முடியும், எப்பொழுது முடியுன்ற சொல்லாத ஆட்களே இருக்க முடியாது. சில நாட்களாவே எங்களோட வாழ்க்கையில எப்ப முடியும், எப்பொழுது முடியும் நாங்க சொன்னாத நாட்களே கிடையாது. இப்ப சிறு பிள்ளைங்களை பரிசு எழுத பிள்ளைகள் கேட்ட எப்ப முடியும், வாலிபர் நடுவுல எப்ப முடியும், பெரியவர் நடுவுல எப்ப முடியும், முதியோர் நடுவுல எப்ப முடியும், எப்பொழுது முடியும், அந்த வார்த்தைக்கு புலிஸ்டாவே இல்லை. ஆனா ஆண்டவர் எல்லாமே சில ரத்தத்தை சிந்தி முடிக்கிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஒரு நாள் அவருடைய கிருபையா நம்ம நடத்தையில நம்ம பார்க்கலாம். அந்த என்னால முடிந்தது என்ற வார்த்தைக்கு ஒருவருத்தரும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகள், பாடுகள் நடுவுதான் நம்ம நடந்து போகிறோம். பிள்ளைகள் எதிர்காலம், பணம் வரும், பண தேவைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஆண்டவரை இயேசு நம்ம பாவங்களையும் நம்ம குற்றங்களை எல்லாத்தையும் மன்னித்து முடித்தபடியான முடிந்தது என்றுடனே ஒரு குடும்பத்துக்கு எனக்கு வெற்றியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் நீர்ப்பாய்ச்சல் நம்ம தோட்டத்தை போலவும் வெற்றியான சிகரத்தை போலவும் முத்திரை மூலமா நம்ம திறந்து விடுது. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. முடிந்தது என்று பார்க்கும்போது அது 3 பகுதியாக நம்ம பார்க்கலாம். ஒன்றாவது இயேசு கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய எல்லாவற்றையும் சித்தத்தை செய்து முடித்தார் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்முடைய துக்கம், கவலை, பாடு, வேதனை எல்லாவற்றும் பாவ அறியாத பரிசுத்த ரத்தத்திலிருந்து முடித்ததால் பார்க்கலாம். மூன்றாவதாக பிசாசுகள் தலையை நசுக்கி முற்ற ரத்தத்தை சிந்தி ஜெயத்தை எடுத்து முடித்ததால் என்று பார்க்கலாம். முடிந்தது என்றது நம்ம பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். புதிய ஏற்பாடுல அது நிறைவேற்றுகிறதே நம்ம காணலாம். வேதத்திற்கு வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் மன்னித்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார் பார்க்கலாம். ஆண்டவர் தாமே ரத்தத்தை சிந்தி நாம செய்து பாவம் குற்றங்களாம் எடுத்து அவர் தாமே இந்த முடிந்தது என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் வசனம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் இந்த உனக்கும் என்ற சொல்ல பார்க்கும்போது ஒரு மனிதன் செய்த பாவத்து நிமித்தம் எல்லா மனிதர்களுக்கும்
இந்த சாபத்தை வந்து பார்க்கிறோம். ஒரு மனிதன் என்றால் ஆதாமும் அவளையும் தேவன் சிருஷ்டித்து தோட்டத்துல உலா விடும்போது அவர்கள் சர்ப்பத்தால வஞ்சிக்கப்பட்டு குஷியாத என்ற தனியே ஒரு குஷித்தத்தை நிமித்தம் கீழ்ப்படியாமது நிமித்தம் இந்த சாபத்தை உண்டு பண்ண. இந்த சாபம் எல்லார் மேலும் உண்டு பண்ணினால பாவறியாத பரிசுத்தர் இந்த ஒரு மனிதன் செய்த பாவத்தை ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே வெற்றி செய்தார் பார்க்கலாம், முடித்தார் பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது ஒரு ரத்தமோட பயங்கரமான ஒரு தாகம். அந்த தாகத்தை பார்த்தா காடி வச்சிருக்கோம். அந்த காடி பயங்கரமான கசப்பு. இந்த கசப்பு மாற்றும்படி நம்முடைய கசப்பை மாற்றும்படி நம்முடைய மீறுதலை மாற்றும்படி நம்முடைய கீழ்படியதை மாற்றும்படி தான் அந்த கசப்பத்தை அவர் கொடுத்து நம்முடைய கசப்பை மாற்றினா பார்க்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கன்னியஸ்ரீகள் அநேகம் ஸ்ரீ இருப்பார். அதுல ஆண்டவர் கிறிஸ்து மரியாதை தெரிந்து பரிசுத்த ஆவியால் இறக்கப்பட்டு ஒரு கன்னி கர்ப்பவதியாகும்போது பேரு இம்மானுவேல் என்று பேரு. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22. சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என்ன சொல்லுக்கு போது இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமும் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாமும் தேவன் வார்த்தைக்கு எல்லாவற்றையும் கீழ்படிக்கிறார். தேவன் ஆபிரகாமை சோதித்தபடி தன் குமாரனை பலி செலுத்தும் போது சொன்ன வார்த்தைகள் எத்தனையோ வருஷமான பிறந்த குழந்தையை பலி செலுத்த அவர் கீழ்படுகிறார். கீழ்படுகிற பார்த்து நீ சொல்லுக்கு கீழ்படியாத பூமி சகல ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பான். அந்த ஆபிரகாம் போல நாங்களும் விசுவாசிக்கணும். தேவன் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படியும் போது கர்த்தர் எல்லா சகல ஜனங்களிலும் நம்மளை ஆசீர்வதிப்பார் பார்க்கிறோம். மற்றும் அவர் மேலே இன்னொரு வாசமா கடைசியில கீழே வாசம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் நம்ம அன்பு ஆபிரகாம் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தா அவரு இறக்கும் மனதுருக்க தேவன் வானத்தில் பூமி கொடுத்த தேவன் அவர் பேரிலே ஆணையிட்டு கொண்டாராம். எவ்வளவு பரிசுள்ள தேவனா இருக்கிறாங்க. இப்படி ஜாலியா நம்ம தெரிந்து கண்டதுக்கு கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகிறாங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13. நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் நாட்களை நானும் சொல்லும் போது இந்த வார்த்தை தாவீது ராஜாவை கொடுத்து சொல்லுது. இந்த தாவீது ராஜா தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று நம்ம பார்க்கலாம். தாவீது ராஜா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா தேவனை சான்று கொண்டிருந்தாலும் தேவன் வார்த்தை கீழ்ப்படியாம அப்பப்போ பாவம் செய்யறான். அப்ப அந்த பாவம் செய்தாலும் தேவனை விட்டு அவனுக்கு போறதே இல்லை. பாவம் செய்யும் போது தேவன் அவனை தண்டிக்கிறார். தண்டிக்கும் போதும் தேவனோட பாதத்தை வைத்துக் கொண்டு அழுவோம், போராடுவோம், ஜோபிக்கவும், உபாசம் வைப்போம். தேவன் தம் ஆசிரியருக்கு தேவன் விட்டு கர்த்தரை விட்டு தாவீது பின்னோக்கினே போகுதுல. அதனால தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் தாவீதுக்கு இப்படி நாட்டோட ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவனுக்கு ஆலய கட்ட விடாம தன் குமாரனிடத்துல ஆலய கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே
கவனியுங்கள், தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தீவுகளே, இது இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தும் போது செவி கொடுக்க போல செவி கொடுக்க முடியும். கர்த்தர் நடத்தி நீங்கள் மன திரும்ப வாருங்கள் என்று இவரோட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறதா பார்க்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். இந்த வார்த்தை யாக்கோபு தன் குமாரனை அழைத்து ஒரு குமாரனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆசீர்வாதம் கொடுக்கவர் யாக்கோபு யூதா கோத்திரம் காணிக்கை முந்தி கொடுத்து யூதா கோத்திரம் கர்த்தருக்கு பிரியமான கோத்திரம். அப்போது இந்த யாக்கோபு யூதா கோத்திரத்துக்கு இந்த ஆசீர்வாதமே கொடுத்தார். நம்மளும் நம்ம சந்ததியை வந்த ஆபிரகாம் ஈசா யாக்கோபு சந்ததி வந்தவர்களுக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதம் கொடுத்தவங்க கர்த்தர் நமக்கே மகிமை உண்டாகுறாங்க. மத்தேயு 16 அதிகாரம் 16ஆம் வசனம் 18. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியில ஜனங்களை நீ யாரென்று சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறான்னு சொல்லும்போது பேரின் வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சீமோன் பேதுருவுக்கு பதிலுத்தரமா ஜீவனுள்ள தேவன் குமாரன் வெளிப்படுத்துகிறார். அநேக சிஷ்யர்கள் இருந்தாலும் தேவன் அவர் அன்பா இருந்தபடியார் அவருக்கு வெளிச்சு நாங்களும் சீமோன் பேதுரு போல உறுதியா பற்றி கொள்ளணும். கர்த்தர் பரலோக ரகசியங்களை ஒரு நாள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் தாமே எங்களை நடத்து கொள்கிறார். கர்த்தர் நமக்கே மகிமை உண்டாது முடிந்தது இந்த வார்த்தை தியானிக்க கர்த்தர் திரும்பி கொடுத்ததுக்காக சொல்றோம். ஜெபிக்கலாம். சோதராண்டவரே நெசித தகப்பனே, என்னாலும் கூட ஆண்டவரே செஞ்சுகிறோம். அது முடிந்தது பார்க்க ஆண்டவரே எங்கள் கவலை கண்ணீர் கஷ்டம் வேதனை துன்பம் துயரம் காண்கிற எல்லாவற்றையும் மாற்றி இந்த வந்திருக்க ஒரு குடும்பத்தையும் ஆண்டவரை பார்க்கிற தேவனாகிறப்பா எல்லாவற்றும் வெறுமையை மாற்றி ஆண்டவரே நாளை வந்தவரே இது முடிந்தது என்னால் வெற்றியான வாழ்க்கை ஆண்டவரே ஒருவருக்கும் என்னால் வெற்றி தருவதற்கா நன்றி அப்பா. ஆண்டவரே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஆண்டவரே நீ பார்த்த தோட்டத்தை போல என்னால் நீ வைக்கிறதா சொல்றோம். ரத்தத்தை சிந்தி அண்டரை எங்களை முடித்து அண்டரை வெற்றியை தந்ததுக்கா சொல்றோம். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டு. தாழ்த்துறோம். புதிய கனமுட்டே பேச. ஆமென்.